நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம் உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம்புதிய நிலந்துட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில் மற்றும் ப்ளே வீடியோ ஸ்பெஷல் எபிசோட்ஸ் நம்ம காட்டும் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 எல்லாரும் இருக்கீங்களா? அடே யாருமே இல்லடா, என்னடா இங்க நீ எல்லாரும் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. ஐயோ தேவி, உனக்கு விஷயமே தெரியாதா? இப்ப என்ன போட்டி நடக்க போகுதுன்னு? என்ன போட்டிடா? அட ரேம்ப் வாக் போட்டி தான் நடக்க போகுது. ஓ ரேம்ப் வாக் போட்டியா? அப்ப இன்னைக்கு ஜாலிடா. ஆமா தேவி. தேவி முதல்ல என்ன கான்செப்ட்னு தெரியுமா? என்ன தீம் கொடுத்திருக்கீங்க? நம்மள மீறி இளைஞர்களுக்கு கேஷுவலா ட்ரெஸ்ஸா ஜோடியா வரணும் ரேம்ப் வாக். ஓ அப்படியா? நீ உனக்கு யார் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோ அவங்க கூட வந்து ரேம்ப் வாக்கு அதான் டீம் கப்பல் டீம் மாதிரி கேஷுவல் ட்ரெஸ்ல கப்பல்ஸ் வர மாதிரி வரணும் கேஷுவலா. ஓஹோ அதுதான் இருக்கு ட்விஸ்ட். நம்ம தாய்மார்களுக்கு ஃபேஷனா ட்ரெஸ் போட்டு வரணும். ஏய் என்னடா சொல்ற? எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எல்லாம் அக்செப்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கேஷ் பிரைஸ் 10,000 னு சொல்லிருக்கோம்ல. என்னது கேஷ் பிரைஸ் 10,000 ரூபாவா? ஆமா தேவி, இதுக்கே ஏன் ஷாக் ஆகுற? நமக்கும் நம்ம இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 5,000. வாவ் சூப்பர்ரா. காக எல்லாரும் இப்ப மும்மரமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போய் கிளம்பலாம். இதுக்கு எப்பயுமே நமக்கு ஜட்ஜா இருக்க வேதவள்ளி அம்மா தான் இதுலயும் ஜட்ஜா வராங்க. பாவமடா அவங்க, கிடைக்கிற எல்லா போட்டிக்கும் அவங்களையும் ஜட்ஜா வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றது நீ? நம்மளோட சிச்சுவேஷன் அப்படி. நம்ம கிட்ட இருக்க ஃபண்ட வச்சு இது பண்றதுக்கே வேலை முடிஞ்சிருச்சு. இதுல எப்படி செலிபிரேட்ஸை கூப்பிட முடியும்? அது வேணா சரி வாங்க கிளம்பலாம். சரிடா நான் கிளம்புறேன். ஓகே, இப்பொழுது போட்டி ஆரம்பமாக உள்ளது. எனவே மக்கள் அனைவரும் கண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அந்த பக்கம் டிஸ்கோ செட்டப்ஸ் உள்ளது. எனவே மக்கள் அனைவரும் அந்த பக்கம் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். போட்டியினை தொகுத்து வழங்குவதற்கும் வேதவள்ளி ஆசிரியை ஒத்துக்கொண்டதால் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். சரி குடுப்பா, ஓவர் ஐஸ் வைக்காதீங்க. சரிங்க மேம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறப்பா. தேங்க்யூ மேம். மக்களே வாங்க, இப்போது முதல் போட்டியாக திருமணமானவர்கள் இப்போது கலந்து கொள்கிறார்கள். எல்லாரும் அந்த டிஸ்கஸ் ஸ்டேஜ பாருங்க. இப்போது முதல் போட்டியாளராக மிஸ்டர் ஸ்மைல் பங்கேற்க உள்ளார். எல்லாரும் தங்களது கரகோஷங்களை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாவ் வாட் a ஸ்டைல். ஐயோ, நம்ம வேற இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாடர்ன் ட்ரெஸ்ல வேற வர சொல்லிட்டானுங்க. இந்த செட் ஆகுமான்னு தெரியலையே. வழுக்குது காலு வேற. எப்படியாவது இந்த பக்கம் இன்னொரு ஸ்டெப் மட்டும் சின்ன பொண்ணு சொல்லி கொடுத்ததா போட்டுட்டு போக வேண்டியதான். அடுத்த ஸ்டெப் மாத்துவோம். வாவ் ஷீ இஸ் டான்சிங். ஐயோ இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. வெக்கமா வேற வருதே. காலு வேற இழுக்குது. சீக்கிரம் போவோம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்ப சொல்லிட்டா திரும்பிட்டோம். இப்போ எஸ்கேப் ஆயிடுவோம். வாவ் சூப்பரா பண்ணாங்க மயில். இப்போ அடுத்த காம்படிஷனை பாப்போம். அடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டமான சின்ன பொண்ணு அவர்கள் வர போகிறார்கள். வாவ் ஓவர் சவுண்டா இருக்கே. வாங்க சின்ன பொண்ணு வாங்க. வாவ் இதோ சின்ன பொண்ணு வந்துட்டாங்க. ஓ யா, என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாம் கண்ணு போட போறாங்கன்னு நினைக்கிறேன். வாவ் ஷீ இஸ் மார்வலஸ். வாவ் அவளோட பிரசன்டேஷன் பாருங்க, சூப்பர். தேங்க் யூ சின்ன பொண்ணு. யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி வெரி வெல். ஒரு ஃபேஷனுக்கு ரேம்ப் பார்க்கனா இப்படி தான் இருக்கணும்னே கத்துக்கலாம். சூப்பர். ஓ மை காட், நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா? எவ்வளோ க்ரௌட் சவுண்ட். வெக்கமா வருது. நம்ம முதல்ல கிளம்புவோம். தேங்க் யூ சின்ன பொண்ணு. உங்களுடைய ரேம்ப் வாக் மிக அருமையாக உள்ளது. அடுத்தபடியாக உங்கள் விருப்பமான, நம்ம எல்லாருக்கும் விருப்பமான அலமேலக்காவை அழைக்கின்றோம். வாவ் அலமேலு, யூ ஆர் வண்டர்ஃபுல். ஐயோ, இவங்க என்ன ஒன்றரை கேக்கு அது இதுன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த கேக்கெல்லாம் பிடிக்காதே. இப்போ இந்த பக்கம் வேற நடக்க சொன்னாவ, இந்த பக்கம் திரும்பலாம் சொன்னாலே சின்ன பொண்ணு. நமக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா இந்த பக்கம் போய் நின்றுட்டு வந்துருவோம். வாவ் வாட் a walk. என்ன இது வாத்து கோழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. போதும், இதுக்கு மேல நிக்க முடியாது. வெக்கமா இருக்கு. நம்ம கிளம்பிடுவோம். வாவ் தட் வாஸ் a wonderful performance. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அலமேலு. அடுத்தபடியாக தன்னை மாடல் என நினைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களது மேக்கப் ராணி செவந்தியை அழைக்கிறோம்.
மஜர் ஜட்ஜஸ் அண்ட் மக்களே, நான் தான் ஆல்ரெடி நான் ஒரு மாடலாகவே வந்துட்டுருக்கேன்ல, எனக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் பற்றி நல்லாவே தெரியும். எப்படியும் இந்த ப்ரைஸ் எனக்கு தான் இருக்கும். நான் இன்னொரு ஸ்டெப்ஸ் நடந்துட்டு வெயிட் பண்ணுறேன், பரிசுகளை தாங்க. வாவ், ஷீ இஸ் டான்சிங். அழகா இருக்காங்க பாருங்க. தேங்க்யூ. ப்ரைஸ் வாங்குறப்ப மீட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். அடுத்தபடியாக உங்களுக்கு எல்லாம் மற்றும் நம்ம சின்ன பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்ச வசந்தி அக்கா. சூப்பர். ஐயோ, இந்த அக்கா என்ன ஏதா இருந்தாலும் சூப்பர்னு சொல்றாங்க. முதல்ல வெக்கமா இருக்கு, நம்ம போயிடுவோம். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க? வசந்தி நில்லுங்க. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அடுத்தபடியாக உங்களுக்கு அகிலாண்டம். என்னங்க உங்களுக்கு வயசான மாதிரியே தெரியல. புகாதீங்க. எப்பா, இவ்வளவு பேர் நமக்கு கிளாப் பண்றாங்க. அப்ப பரிசு கண்டிப்பா நமக்கு தான். 50 வயசானாலும் 5 வயசு மாதிரி இருக்கும் போல. என்னதான் நீங்க என்ன ஃபேஷன் ஷோக்கு என்ன சேஞ்ச் பண்ண வந்தாலும் வழக்கம் போல அவங்களோட அந்த தலப்பா கட்டியை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இப்ப அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. வரேன், பாய். அடுத்தபடியாக அனு. நமக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. என்னப்பா, இளைஞர்கள் இப்பயே வராங்கன்னு நினைச்சிட்டீங்களா? அவங்களுக்கு லாஸ்ட் மந்த் கல்யாணம் ஆச்சு. ஸோ அதனால திருப்பணம் ஆரவங்க லிஸ்ட்ல இவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. இப்போ எல்லாரும் நம்ம விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் போட்டியில் பங்கேற்ற அழகு தேவதைகள் ஒன்றாக. அம்மா, என்னடி இவங்க ஆள் அடையாளமே தெரியாம இம்மா அழகா இருக்காளுவா? என்னடி எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற? என் மருமவ பாரு, சின்ன பொண்ணு எப்படி வெளிநாட்டுக்காரி மேல் பையனை வச்சுக்கிட்டு எவ்வளவு அம்சமா இருக்கா. அதை தாண்டி நல்லா இருக்கா. ஏட்டே, உன் மவளா உன் மருமவளா நல்லா என் மவளை பாருடி. அவளுக்கு என்னடி குறைச்ச? எல்லாம் வந்து அவளுங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாளுவோ. ஆனா என் மவளை பாரு, இன்னும் அவளோட தலைப்பாக்கட்டிய வச்சு அவளை ஆளே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கா பாரு. அடியே, உன் மவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாண்டி. நீ சொன்ன மாதிரி அந்த தலைப்பாக்கட்டிய இங்கே பேசன சோழ வந்து கூட தலைப்பாக்கட்டியா இருப்பா. போங்கடி, உங்களுக்கு பொறாம என் மவ அழகா இருக்கான்ட்டு. இது என்னடி அம்மா, என் கேட்கற என் காதுக்கு வந்து சோதனை. என்னடி நீ சொல்லிட்டா உனக்கு பரிசு தூக்கி தந்துருவாளா? யார் ஜெயிக்கிறான்னு பாருடி. என் மவளுக்கு தான் பரிசு கிடைக்க போகுது. பாக்கலாண்டி, என் மருமவளுக்கு தான் பரிசு கிடைக்க போகுது. அதான் பாப்போம். அடியாத்தி, இது என்ன இந்த கிழமைங்க இங்க வந்து மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சுங்க. இது சண்டைங்க ஆரம்பிச்சுன்னா போட்டியே முடியாது. முதல்ல நிறுத்துவோம். கிளம்பிங்களா, சண்டை போடாதீங்கம்மா. ஓ, நீ சும்மா இருடா. நாங்க பேசிக்கிறதே உடனே சண்டைன்றியே. எங்க நட்புக்குள்ள நீ வந்து இடையில வேலை பார்த்து விட்டுறாத. ஆமா, பெரிய நட்பு. இதுங்க அன்னைக்கு அண்டா பானைக்கு எப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னு நான் தானே பார்த்தேன். நட்பாமல நட்பு எல்லாம் ஒன்னத்துக்குள்ள ஒண்ணும் விஷம். என்னடா வசந்தி சந்தை, என்னடா ஒன்னா வந்துடுவீங்களே? ஏமா ஒண்ணும் இல்ல, போட்டி ரிசல்ட்டா மேடம் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு நீனே இந்த பக்கம் போடா. இந்த கிழவிங்களுக்கு வாய்க்கு ஒண்ணும் குறைச்சல்லப்பா. அம்மா சூப்பர்மா. ஏட்டி, அங்க பாரு பூ பாரு, உனக்கு விசில் அடிக்கிறா. அக்கா நீ வேற போக்கா, வெக்கமா இருக்கு எனக்கு வேற. ஆமாட்டி, சீக்கிரம் ரிசல்ட் சொல்லிவிட்டா போலான்னு பாக்குறோம். இன்னும் ரிசல்ட் வேற சொல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ணி பாப்போம்க்கா. ரிசல்ட் எப்படின்னு எனக்கு சாதகமாக தான் வரும். வருஷம் நான் தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இதுங்க என்னமோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுதுங்களா? டைம் இல்லைன்னா போங்க நீங்கள். பரிசு எப்படியும் எனக்கு தான். பாத்தியாட்டி திமுற அவளுக்கு. நம்மளாம் அப்புறம் என்ன வீணா வந்திருக்கோமா? வருஷம் பாருக்கா, அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அவள் திமுறத்தனத்துக்கே. ஆமாட்டி, கிடைக்கவே கூடாது. ஏக்கா, நீங்கள் மைண்ட் வயசுன்னு நினச்சி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளும் கேட்டுட்டு தான் இருக்கா. ஐயோ, ஒன்ன சொல்லிடுடி செவந்தி. எனக்கு தெரியும் என் மேல உள்ள பொறாமையில நீங்க இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு. பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன். இருந்தாலும் ரொம்ப திமிருதாண்டி அவளுக்கு. தானடி நானும் சொன்னேன், சரி பரிசு எப்ப அறிவிக்கிறாங்கன்னு பாப்போம். இவங்களுக்கு பரிசு சீக்கிரம் சொல்லுங்க. அடுத்து இந்த சின்ன பிள்ளைகளுக்குலாம் இதே மாதிரி அழகு போட்டி இருக்காமே, அதுக்குள்ள பாப்போம். பாக்கிறதுக்கு கண்குளிர்ச்சியா அழகா இருக்குங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க. பாட்டி சொல்லுவாங்க. நீ என்ன வேஷம் போடுறன்னு நானும் தான் பாக்குறேன். பார்த்தா மிரண்டுருத. இப்பவே அப்படிதான் இருக்குது. என்ன குசும்பிங்க கிழவிக்கு. பாடா. போட்டியின் பங்கேற்பாளர்களுக்கு மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இப்போட்டி நிறைவடைந்தது. நிறைவடைந்ததா? ஏமா எங்கப்பா பரிசு சொல்லவே யாருக்குமே? அதானே பரிசு தானே, நாளைக்கு தான் பரிசு அறிவிக்கப்படும். ஐயோ, என்ன இப்படியாச்சு? நான் என்னோட ட்ரெஸ் போட்டு வின்னிங் ப்ரைஸ் வாங்கலான்னு பார்த்தனே.
இவ வாயை மூட சொல்ல எனக்கு சரியாத கோவம் வந்துடும் பாத்துக்க. நீங்க போட்டுக்கிட்டே இருக்காடி. நீ உடுக்காம பாத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போட்டிக்கு நடுவர்களாக நான் மட்டும் இல்லை, இதை பார்க்குற வியூவர்ஸும் இதுக்கு ஜட்ஜஸ் தான். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு யார் வந்து வின் பண்ணணும்னு தோணுச்சோ அவங்க பேர்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வாக்குகள் எடுத்துக்கொள்ளப்படும். நாளை மறுநாள் யார் வின்னர்ஸ்ன்னு நாங்கள் அறிவிப்போம். மறக்காம உங்களுக்கு பிடித்த போட்டியாளர்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கான ரேம்ப் வாக் நாளை அடுத்த எபிசோடில் நடைபெறும். அதையும் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கட்டு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.